ராஜஸ்தான் ராயல்ஸ் என்னப்பா இப்படி செய்கிறீங்களேப்பா, சும்மா இருந்த குமார் சங்கக்காரவையே இப்படி கடுப்பாக்கிட்டீங்களே, எழும்பி திட்டி ரேன் பேக்கோட இப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு குமார் சங்கக்காரவை கொண்டே விட்டுட்டீங்களா? களத்தடுப்பில் சரியாக செயல்படவில்லை என்று டென்ஷன் ஆயினார், சூடாயினார் குமார் சங்கக்காரர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி மீண்டும் ஒரு தோல்வி, மிக மோசமான தோல்வி என்றும் இதை சொல்லலாம். முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 193 ஓட்டங்களை பெற்றது. 8 விக்கெட்டுகளை இழந்து இந்த ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொண்டார்கள். 8 விக்கெட் என்றதுமே தெரிகின்றது, சரியான முறையில் யாரும் துடுப்படுத்தாடவில்லை. வைபவ் சூரியவன்சி 21 பந்துகளில் 46 ஓட்டங்கள், துருவ் ஜுரேல் 40 பந்துகளில் 53 ஓட்டங்கள். அந்த 15 வயசு சின்ன தம்பி பொடியன் அடியணின்னு போட்டு அடிச்சு அவ்வளவு ரன் எடுத்து கொடுக்குறான். அவன் அடித்ததை கூட உங்களால் தொடர முடியலாமல் இருக்கே, அந்த ஸ்டார்ட்டை எடுத்துக்கொள்ள இல்லாமல் இருக்கே, என்ன சொல்கிறது? இதை தவிர வேறு என்ன இதை பற்றி சொல்கிறது? ஏன் நீங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறீங்கன்ற மாதிரி கேள்வி கூடும் மாதிரி எனக்கு தோணுது. ரியான் பராக் அணியின் தலைவர் 26 பந்துகள் 51 ஓட்டங்கள். அதன் பின்னர் வந்தவர்கள் நேரம் வாரதும் போகிறதும் இதுவாகவே அமைய 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ஓட்டங்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் 40 ஓட்டங்கள் 4 விக்கெட்டுகள், லுங்கிகிரி 4 ஓவர் 24 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். பந்து வீச்சாளர்கள் வைத்து சுருட்டி முடித்தாகிவிட்டது. மாதவ் திவாரி 4 ஓவர் 27 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தடுமாறும், சரியான முறையில் பிரகாசிக்க தவறும் என்று எதிர்பார்த்திருந்தாலும் அவர்கள் வெற்றியினை பெற்றுக்கொண்டார்கள். இதில் துடுப்பாட்டத்தில் நம்மரொருவர் இன்றைக்கு துடுப்படுத்தாட வந்த தஷுன் சானுங்க 10 ஓட்டங்கள், இம்பேக்ட் பிளேயர் 8 பந்துகளில் இந்த 10 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ஒரு விக்கெட்டை கைப்பற்றி கொண்டார். முக்கியமான விக்கெட்டையும் தஷுன் சானுக்கு கைப்பற்றி கொண்டார். ஆனால் என்ன பிரயோசனம் இதனால்? ஒன்றும் இல்லை. அபிஷேக் போரல் 31 பந்துகளில் 51 ஓட்டங்கள், 42 பந்துகளில் லோகேஷ் ராகுல் 56 ஓட்டங்கள், ஆரம்ப விக்கெட் இணைப்பட்டம் 105 ஓட்டங்கள். இதன் பின்னர் எவ்வாறு போராட முடியும், எவ்வாறு தடுத்து நிறுத்த முடியும் மற்ற அணியினை? அக்ஷர் பட்டேல் இறுதி நேரத்தில் முடித்து வைத்தார். 18 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 34 ஓட்டங்கள். போட்டி நிறைவுக்கு வந்தது. 2 விக்கெட்டுகளை ஜொஃப்ரா ஆர்ச்சர் கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர் 35 ஓட்டங்கள். பிரிஜேஷ் சர்மா 4 ஓவர் 44 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகள். தஷுன் சானுக்கு 3 ஓவர் 29 ஓட்டங்கள் 1 விக்கெட். நிறைவுக்கு வந்தது போட்டி. இப்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கான வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் மட்டுமட்டில் அப்படி இருக்கின்றது என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 13 போட்டிகளை நிறைவு செய்து 14 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றால் 12 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். அடுத்த போட்டியில் வெற்றி பெற்றால் 14 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். 14 புள்ளிகளோடு அடுத்த சுற்று என்பது மிக 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 கடினம் என்கின்ற நிலைமையில் தான் காணப்படுகின்றது. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வாய்ப்பினை புடுத்து இழுத்து இப்பொழுது இல்லாமல் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 போட்டிகளில் 12 புள்ளிகள். அடுத்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றால் அவர்களால் 16 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஏற்கனவே அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிவிட்டது. குஜராத் டைட்டன்ஸுக்கு 16 புள்ளிகள். இனி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அடுத்த 2 போட்டிகளிலும் தோல்வியினை சந்திக்க வேண்டும். பஞ்சாப் கிங்ஸ் அணி தோல்வியினை சந்திக்க வேண்டும். அப்படி பார்த்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னுக்கு சென்றுவிடும். இப்படியான இடியப்ப சிக்கல்கள் நிறைந்த வாய்ப்போடு தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கான வாய்ப்புகள் இனி கொஞ்சம் கஷ்டமாகவே தென்படுகின்றது. 3 தொடர் தோல்விகள். ஆனால் அவர்கள் விளையாட போகின்ற அடுத்த 2 போட்டிகளும் அடிமட்ட கடைசி அணிகள் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், மும்பை இந்தியன்ஸ். அந்த இரண்டோடும் வெற்றி பெற்றால் 16 புள்ளிகளை பெற்றுக்கொள்வார்கள். ஆர்சிபிக்கு எஸ்ஆர்எச்சோடு ஒரு போட்டி மீதமாக இருக்கின்றது. குஜராத் டைட்டன்ஸுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோடு ஒரு போட்டி மீதமாக இருக்கின்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ஆர்சிபி அணிகளோடு போட்டி மீதமாக இருக்கின்றது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியோடு மீதமாக இருக்கின்றது. இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறப் போகின்றது. 2 அணிகளும் தங்களுடைய 13வது போட்டியில் விளையாடப் போகின்றார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றுக் கொண்டால் 16 புள்ளிகளை பெற்றுக்கொள்வார்கள். கிட்டத்தட்ட தெரிவாகுவதற்கான வாய்ப்பு கிடைத்துவிடும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேறப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ளும். ஒருவேளை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுக் கொண்டால் 14 புள்ளிகளை பெற்றுக்கொள்வார்கள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதே 14 புள்ளிகளோடு தொடர்வார்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு அபாயமான சூழ்நிலைக்கு உருவாக்குவார்கள். அதுதான் நான் சொல்கின்றேன். இப்பொழுது புள்ளிப்பட்டியல் என்பது ஒரு இடியப்ப சிக்கலுக்குள் வந்திருக்கின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அடுத்த சுற்று வாய்ப்பினை பெற்றுவிட்டது. குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், பஞ்சாப் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், டெல்லி கேபிட்டல், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 7 அணிகளுக்கும் இன்னும் வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வெளியேறிவிட்டது. என்ன நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.